தேதி கடிதம் கொடுக்கிறோம். 23ஆம் தேதி மதியம் நாங்கள் உங்களை சந்திக்க வருகிறோம் என்று சொல்லி அப்போது போன வாய்ப்பு பேட்டியை கேட்கிறோம். பேட்டியை கேட்ட போது சொல்றாரு, ஒரு சில விஷயங்கள்ல நான் இன்னும் கீழே சொல்லிடுறேன், எனக்கு அவகாசம் கொடுக்காது. எப்ப சார் வரதுன்னு கேட்கிறோம். தீபாவளி 16ஆம் தேதி வந்து நம்முடைய தமிழ் மாநில தலைவரை பற்றி உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக இல்லாத காலத்திலே இந்த சங்கத்திற்கு பொறுப்பெடுத்து அப்ப மட்டுமல்ல 98ல் ஈத்ரி நம்பூரி சங்கம் என்று சொன்னார்கள். பொறுப்பேற்று வந்து பார்க்க மறுத்த பல சீனியர்களை எப்படி சந்தித்தார்கள் என்பது நமக்கு அத்தனை இருக்கும். நம்முடைய அன்றைய மாநில பொருளாதாரத்தோட சீனியர் கூடவே இருக்காரு. 98ல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சீனியர் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது சீனியர் திரும்பி உட்கார்ந்துக்கிட்டாரோ, அது பின்னாடி திரும்பி உட்கார்ந்தாலும் பேசவே சொல்லி பேசினாங்க. அப்படி பல்வேறு விதமான திறமைகளை கொடுத்த அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் கதவை தட்டி உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றிருக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் சொன்னா தனிப்பட்ட முறையில் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் தனிமனித ஹீரோயிசமாகத்தான் இருக்கும். அது தேவையில்லை என்ற அடிப்படையில் மீண்டும் போராட்டத்திற்கான அறைகூவலை விட்டோம். போராட்டத்திற்கு அறைகூவல் விட்ட போது நிர்வாகம் நம்மளை பார்த்து கேட்குது, என்னட்டு சார் இல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேன். நிர்வாகம் நம்மை பார்த்து சொல்கிறது, ஒரு பொறுப்பற்ற சங்கமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். யாருக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி நான் இவர் சொல்ல வேண்டியதில்லை. சீனிவாசனும் போனோம். சீனிவாசனும் போய் சார் தோழரே சார் இந்த மாதிரி 40,000 ரூபாயை கொடுத்துட்டீங்க, பாக்கி காசை எப்போ கொடுக்க போறீங்க அதை சொல்லுங்க சார் சொல்லி கேட்டோம். வந்துச்சா 40,000 ரூபாய்? நிறைய பேருக்கு வந்திருக்கு, நிறைய பேருக்கு வரல, நிறைய பேருக்கு குறைய வந்திருக்கு. ஆனாலும் கூட இந்த வருட தீபாவளி கடந்த வருட தீபாவளி போல இல்ல, சற்று மகிழ்ச்சியான தீபாவளி தான் நமக்கு. நிர்வாகத்தில் போய் கேட்டோம், எப்ப சார் தருவீங்கன்னு கேட்டார். அவர் சொல்றாரு, இந்த விவரங்கள் எதுவுமே என்கிட்ட இல்லை. என்ன சொல்றாங்க? ஒப்பந்த தொழிலாளர் விவரங்கள். அது என்ன சொல்றாருன்னு சொன்னா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல 20,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் விவரங்கள் அனைத்தும் அந்த என்எல்சி நிர்வாகத்தின் கையில் இருக்கிறது. உங்ககிட்ட 5,000 6,000 பேர் சொல்றீங்க, நீங்க பெரிய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வேற சொல்றீங்க, உங்க நிர்வாகத்துக்கு விவரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பச்சையா சொல்லணும்னா, ஒரு விவரம் கேட்ட நிர்வாகமாக தமிழ் மாநில பிஎஸ்என்எல் நிர்வாகம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய டெப்டி சீஃப் சொல்றாங்க. அவர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்ன எந்த மொழி விவரமும் கிடையாது. சம்பளம் வாங்கியமா கோர்ட்ல கேட்கிறாங்க. கோர்ட்ல கேட்கும் போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு நிர்வாகத்திற்கு சற்றாவது மூலையில் அறிவிக்கல, எத்தனை கொடுக்குறேன்னு சொல்லி இவனுக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு நிர்வாகத்திற்கு என்னிடம் வேலை செய்ய ஒவ்வொரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழகத்திலே வருவாய் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடிவிட்டது. ஆயிரக்கணக்கான கூட ஒரு சில நூற்றுக்கணக்கான ரூபாய் கூடியிருக்கும் போது இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு இந்த பிஎஸ்என்எல்ல நிரந்தர ஊழியர் 1000 மேற்பட்டவர்கள் தலைவர் வெளியேறிவிட்டார்கள். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் பிஎஸ்என்எல் நிலைமை என்ன? நம்முடைய மாநிலத்தில் சொல்வது போல ஒரே மாதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்படுகிறது. காரணம் என்ன? நம்முடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில சொல்றாரு, எல்லா மாதங்களிலும் ஜியோ நிறுவனத்திற்கு எண்ணிக்கை கூடுகிறது, ஆனால் ஏர்டெல் உடம்போனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பிஎஸ்என்எல் நிறுவனம் 3G சேவையை கொடுத்த போது கூட பிஎஸ்என்எல் எண்ணிக்கை சந்தாதாரர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எதுல? அகில இந்திய அளவில். ஆனால் தமிழ் மாநிலத்தில் என்ன நிலைமை? 10,000